அனைவருக்கும் வணக்கம். ஒருவரை பார்த்த உடனே அவருடைய குணாதிசயம், பண்புகள், திறமை நம்மளுக்கு தெரிந்தால் அவரிடம் நம்ம நெருங்கி பழகும்போது ரொம்ப உதவியாக இருக்கும். ஒருவருடைய குணாதிசயத்தை கால் விரல் வச்சோ கை விரல் வச்சும் ஒருத்தருடைய ரத்தத்தை வச்சும் நம்ம கண்டுபிடிப்போம். ஆனால் இன்னும் எளிமையாக ஒருத்தருடைய முகத்தை வச்சே அவருடைய குணாதிசயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு உதவியாக இருக்கும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. ஒருவருடைய முகத்தை வைத்தே அவருடைய குணாதிசயத்தை தெரிந்து கொள்ளும் ஒரு தகவலை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மனிதனுடைய முகம் பார்த்திங்கன்னா பல விதங்களில் இருக்கும். இதய வடிவம், முட்டை வடிவம், வட்ட வடிவம், சதுர வடிவம், முக்கோண வடிவம், நீண்ட வடிவம் அப்படின்னு இந்த ஒவ்வொரு வடிவத்துக்குமே அதுக்குன்னு தனிப்பட்ட குணங்கள் இருக்குது. இந்த குணங்களை வச்சு மனிதனை நம்ம ஈஸியாக எடை போட்டுடலாம். இந்த குணங்களை வச்சு நாம் அவங்கள எந்த அளவுக்கு நம்பலாம், எந்த அளவுக்கு நம்பக்கூடாது, எந்தெந்த விஷயங்களை நாம் அவங்கள நம்பி செய்யலாம் அப்படின்னு நாம் முடிவெடுக்க ரொம்ப உறுதுணையாக இருக்கும். சாஸ்திரத்தில் பல விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். கால் அமைப்பு, மூக்கமைப்பு, கை அமைப்பு, ஏன் ரத்தத்தை வச்சு கூட ஒருத்தருடைய குணாதிசயங்களை நம்ம தெரிஞ்சிருப்போம். இன்னும் எளிமையாக முகத்தை பார்த்த உடனே அவருடைய குணாதிசயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கும். இப்போ மனிதனுடைய முகத்தை வச்சு அவங்களுடைய குணாதிசயங்களை தெரிஞ்சுக்கலாம். முட்டை வடிவத்தில், அதாவது நீள்வட்ட வடிவத்தில் ஒருத்தருடைய முகம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், பார்க்க ரொம்ப அழகாக இருப்பார், ரொம்ப கவர்ச்சியாக இருப்பார். அவருடைய மனசும் சரி, அவருடைய எண்ணமும் சரி ரொம்ப மென்மையாக பறவையினுடைய இறகு போல் லேசாக அவர் வச்சுருப்பார். புத்தி கூர்மை ரொம்ப அதிகமாக இருக்கும், புத்திசாலியாக இருப்பார். எந்த ஒரு விஷயத்தையுமே ப்ராக்டிக்கல் மைண்ட் சொல்லக்கூடிய நடைமுறையான செயல்களை மட்டுமே அவர் அதிகமாக நம்புவார். ராஜதந்திரங்களை, சூட்சமத்தில் அதீத நாணம் அவருக்கு இருக்கும். மேலும் மக்களிடையே பழகிற விஷயத்திலும் ரிலேஷன்ஷிப்லேயும் நல்ல ஒரு குணம் இருக்கும். சோஷியல் ரிலேஷன்ஷிப் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவருக்கு நண்பர்கள் வட்டாரம் அதிகமாக இருக்கும். இதனால அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லோரும் உதவி பண்ணுவாங்க, இவரும் எல்லோருக்கும் உதவி பண்ணுவார். இவருடைய மைண்டு பார்த்திங்கன்னா சமநிலையில் இருக்கும். ரொம்பவும் சோகமாகவும் இல்லாமல், ரொம்பவும் சந்தோஷமாக இல்லாமல், எக்ஸைட்டடாக இல்லாமல், ரொம்பவும் அமைதியாக சமநிலையில் வச்சுருப்பார். எந்த நேரமும் ஒழுக்கமாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் தான் கொடுக்கப்பட்டுள்ள எந்த வேலையும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக சுறுசுறுப்பாக செஞ்சு அந்த வேலையை முடித்து காட்டுவார். அடுத்து ஒருவருடைய முகம் வட்ட வடிவில் இருந்துச்சுன்னா அதனுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வட்ட வடிவில் முகம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க நல்ல குணங்கள் இருக்கும். குணத்தில் என்ன நல்ல குணங்கள் கேட்குறீங்களா, அந்த குணங்கள் மூலம் மற்றவர்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும். இதுதான் நல்ல குணம் அப்படின்னு சொல்லலாம். பழக ரொம்ப இனிமையானவராக இருப்பார். இவர்கிட்ட போய் பேசணும்னு வச்சிங்களேன், நம்ம மனம் விட்டு சிரிப்போம், சந்தோஷமாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்படும். அந்த அளவுக்கு பழக இனிமையானவராக இருப்பார். மேலும் பார்க்கவும் செயலவும் ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒரு சிலராக ரொம்பவும் பிரம்மாண்டமாக, அது மட்டும் இல்லாமல் பார்க்க ரொம்ப கம்பீரமாக இருப்பாங்க இல்லையா, இவர் அதுமாரி இல்லாமல் ரொம்ப எளிமையாக இருப்பார். காதல் உணர்வு அதிகமாக இருக்கும். அன்பு, பாசம், தாய்மை உணர்வு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது எல்லாரையும் ஒரு சப்போர்ட்டிங்காக, ஒரு கேரிங்காக கொண்டு செல்வார், வழி நடத்துவார். ஒரு லட்சியத்தோடு தான் இவங்க வாழ்க்கை இருக்கும். அந்த லட்சியத்தை அடைவதற்கு தேவையான உழைப்பு இருக்கும், முயற்சி இவருக்கு இருக்கும். மேலும் இவர் எல்லார்கிட்டையும் ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய ஒரு மனோபக்குவம் நிறைந்தவராக இருப்பார். அடுத்து சதுர வடிவம் முகம் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுடைய குணாதிசயங்களும் இவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்க ரொம்ப லட்சியவாதி அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் லட்சியம் இருக்கும் இல்லையா, ஆனால் இவங்களுடைய லட்சியம் ரொம்ப இனிக்குவாக இருக்கும். மேலும் ஆளுமை தன்மை, அதாவது ஆளுமை தன்மைனா லீடர்ஷிப் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். தன்னை சார்ந்தவர்களும் சரி, ஏதாவது ஒரு விஷயம் முடிவெடுக்கணும் இருந்தாலும் சரி, இவங்க ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு அந்த விஷயத்தை முடிவெடுப்பாங்க. டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் சூப்பராக இருக்கும். நல்ல ஸ்மார்ட் ஒர்க்கர், எந்த ஒரு விஷயத்தையுமே நல்லா ஆழமாக சிந்தித்து செயல்படுவாங்க. மனதளவிலும் சரி, உடல் அளவிலும் சரி, நல்ல உறுதியாக வலிமையாக இருப்பாங்க. கொஞ்சம் முரட்டுத்தனமும் கோபமும் இவங்களுக்கு வரும். இவங்களுடைய லட்சியத்தை அடையிற அளவுக்கு இவங்க ஓய மாட்டாங்க, ஓய்வும் எடுக்க மாட்டாங்க. முக்கோண வடிவம் முகம் இவங்களுக்கு இருந்துச்சுன்னா இவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சுறுசுறுப்பாக துருதுருன்னு இருப்பாங்க. ஒரு வேலையில் இறங்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப இன்வால்மெண்ட்டாக ஆக்டிவாக இருப்பாங்க. இதனால் இவங்க அதிகமாக சோர்வடைவாங்க. மேலும் தன்னம்பிக்கை இவங்க ரொம்ப அதிகமாக இருக்கும். முகத்தில் நவ ரசங்களையும் கொண்டு வருவாங்க. அதனால் சினி ஃபீல்டில் இவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது.
என்கரேஜ்மெண்ட், மற்றவங்களை நல்லா ஊக்குவிக்கும் தன்மையும், நல்லா அட்வைஸ் பண்ணுற ஒரு குணமும், அனைவரையும் பாராட்டும் ஒரு மனப்பண்பும் இவருக்கு நிறைந்திருக்கும். ஏதாவது ஒரு கஷ்டம் ஆறுதல் வேணும் அப்படின்னா இவங்ககிட்ட போனீங்க அப்படின்னா இவங்க நல்லா சரியான ஒரு பக்குவமான ஆறுதல் கொடுப்பாங்க. நீண்ட வடிவம் முகம் இருந்துச்சு அப்படின்னா இவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னா ரொம்ப அறிவாளிங்க. அதுவும் நல்ல அறிவாளி அப்படின்னு சொல்லலாம். இவங்க அறிவை யூஸ் பண்ணி நல்ல விஷயத்துக்கு தான் பயன்படுத்துவாங்க. அந்த நல்ல விஷயம் எல்லோருக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். நல்ல ரசனை உடையவர்களாக இருப்பாங்க. மற்றவங்க பேசும்போதும் சரி, மற்றவங்க ஏதாவது ஒரு விஷயம் இனோவேட்டிவாகவும் புதுசாக செய்கிறாங்க அப்படின்னா அதை நல்லா ரசித்து அதில் இருக்கிற நிறை குறைகளை அழகாக அவங்க சொல்லுவாங்க. அவங்கள மனதார பாராட்டுவாங்க. சகிப்புத்தன்மை இவங்களுக்கு இருக்கும். இவங்களுடைய மன வலிமை பார்த்திங்கன்னா ரொம்ப உறுதியாக இருக்கும். உடலும் ரொம்ப உறுதியாகவும் இருக்கும். ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பீப்புள், சோம்பேறியாக இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு சவாலான ஒரு விஷயத்தையும் எதிர்கொண்டு அந்த விஷயத்தை முடிக்கும் வல்லமை இவங்களுக்கு இருக்கும். நல்ல ஒரு லட்சியத்தை உடையவர்களாக இருப்பாங்க. மென்மையான குணமும் மனமும் உடையவர்கள். பார்க்க ரொம்ப எளிமையாகவும் இனிமையாகவும் பழகக்கூடிய மனப்பக்கம் கொண்டவர்கள். நான் சொன்ன முகம் உங்களுக்கு இருக்கா? இந்த குணங்கள் உங்களுக்கு பொருந்தா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.